ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்பெஷல். நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் தொக்கு. சூப்பரான இந்த முருங்காய் தொக்கு, அப்புறம் சிம்பிளாகவும் டக்குன்னு செய்யக்கூடியது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், நம்ம தயிர் மோர்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது கூட ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்காவது நமக்கு குழம்பு வைக்க டைம் இல்லை வந்து நம்ம கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுறோம், இந்த மாதிரி டைமில் இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் நார்மலாக இருக்க 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் செஞ்சது வந்து ஒருத்தருக்கு தான் செஞ்சேன். ஆனால் 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அதனால் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பொடியாக நறுக்கி வச்சதை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் இப்போது பொடி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தக்காளியும் நான் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி போடும்போது இந்த கிரேவி வந்து ரைஸில் போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இது வாசனைக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆளுக்கு செஞ்சனால ஒரே ஒரு முருங்காவை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு முருங்காய் கட் பண்ணி 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து அதில் போட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயம் அந்த எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்காக முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதில் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது ஃபுல்லாக நான் வதக்கி விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எண்ணெய் பார்த்தீங்களா தனியாக பிரிஞ்சு வருது, பார்க்கும் போதே தெரியுது இல்லையா. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் இப்போ சேர்க்க போகிறேன். எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே சேர்க்காத வீட்டில் அரைச்சதை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 ஸ்பூன் வந்து நல்லா காரமாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழுத்த தக்காளி போடும்போது நமக்கு அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்து காரமும் நல்லா இருந்தது அப்படின்னா இது ரைஸில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் 4 ஸ்பூன் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு, ரொம்ப தண்ணிலாம் தக்காளி வெங்காயம் நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்க்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு அது நல்லா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வர அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து இது பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம முருங்கைக்காய் வந்து வேக வைக்கணும். முருங்கைக்காய் வேகலை அப்படின்னா நல்லா இருக்காது இல்லைங்களா. இப்போ வந்து நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து நல்லா அது கிரேவியாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, நான் செக் பண்ணேன், உப்பு மட்டும் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். காரம்லாம் வந்து கரெக்டாக இருந்தது. எல்லாம் நல்லா கொதித்து நல்லா ஒரு திக்காக வரும். அந்த கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கோங்க முருங்கைலாம் சூப்பராக வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, ரொம்ப நமக்கு திக்காகிட்டோம்னா ரைஸில் போட்டு சாப்பிட முடியாது இல்லையா. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக இந்த மல்லி இலை போட்டு நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இலை வந்து கொஞ்சமாக இருந்ததை போட்டேன், நல்லா வாசனையாக இருக்குன்றதுக்காக கொஞ்சமாக இருந்த 2 மல்லி இலையை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப திக்னஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா ரைஸில் போட்டு சாப்பிட முடியாது இல்லைங்களா. நான் வந்து ஒயிட் ரைஸ்க்காக தான் இது வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம், எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ, திக்காக வேணுமோ, கொஞ்சம் தண்ணியாக வேணுமோ, இதோட கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் ஓகே தான். அதனால் பார்த்துட்டு எப்படி வேணுமோ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லா ஆயிலெலாம் நல்லா வந்து முருங்கைக்காயெலாம் சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து வெள்ளை சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடும் போது, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் குழம்பு இல்லை, செய்ய முடியல, டக்குன்னு செய்யணும்,
நமக்கு வந்து கொஞ்சம் லேசியாக இருக்குது அந்த மாதிரி டைமில் இது செஞ்சோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செஞ்சது வந்து நல்லா காரமாக பழுத்து தக்காளி போட்டனால புளிப்பாகவும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒயிட் ரைஸ் வந்து வச்சுட்டு அந்த முருங்கைக்காய் தொக்கை நான் இதில் போட போகிறேன். முருங்கைக்காய் கூட கத்திரிக்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய் வந்து சேர்க்கலை, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டும் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேவி முருங்கைக்காய் எல்லாம் போடுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அதை தொக்கை சாப்பிட்டுட்டு அப்படியே முருங்காவும் சாப்பிட்லாம் நம்ம. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். வத்தல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.